மெட்ரோ ரயிலுக்கும் பொதுப்பணித்துறைக்கும் சம்மந்தம் கிடையாது. மெட்ரோ ரயிலுக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கும் சம்மந்தம் உண்டு. ஏற்கனவே ஒரு முறையும் நெடுஞ்சாலைத்துறையும் மெட்ரோ அதனுடைய தனி அலுவலர் சித்திக் ஐஏஎஸ் அவரோடு நாங்கள் தொடர்பு கொண்டு எங்களுக்கு என்னென்ன சில தேவைகள் வருகிற பொழுது அவங்ககிட்ட என்ஓசி வாங்கி தான் நாங்கள் பணியில் மேற்கொள்கிறோம். அதுமாதிரி அவர்களுக்கு என்ன தேவைன்னாலும் நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு நாங்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறோம். காரணம் ரெண்டும் தமிழக அரசு திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற துறை தான். அதனால் அப்பப்போ அவங்களுக்கு நாங்கள் நேரடியாக உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவு இந்த கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டு விழா நாட்டு வருகின்ற அந்த விழாவிலே தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அதை அறிவிப்பு செய்தார்கள். ஏன்னா இங்கே இருக்கிற நம்முடைய பொறுப்பு அமைச்சர் நம்ம சகோதரர் செந்தில் பாலாஜி, அதே போன்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய கார்த்திக், இங்கே இருக்கிற நகரமன்றத்தினுடைய மாநகராட்சியினுடைய உறுப்பினர் பெருமக்கள், இது அந்நில் சட்டமன்றத்திலேயே இந்த கொங்கு வேளாளர் கட்சியினுடைய தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் நம்முடைய கொங்கு ஈஸ்வரன் அவர் சட்டமன்றத்திலே இந்த கேள்வி எழுப்பினார். அதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் முதலமைச்சர் அவர்கள் அந்த பாலத்தை நீட்டிப்பு தருகிறேன் என்று அறிவித்தார்கள். இப்பொழுது திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு இப்பொழுது அது நிதித்துறைக்கு அது போயிருக்கிறது. நிதித்துறையினுடைய இசைவு பெற்று முதலமைச்சருக்கு போய் கோப்பு கையெழுத்தான உடனேயே அதுக்கு பின்னால் தான் அந்த டெண்டர் விடப்படும். ஆனால் அது அறிவிப்போடு நிற்காது. இந்த நிதியாண்டிலே அந்த பணிகளை தொடர்வதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கிறது. அப்புறம் இந்த எல்என்டி பைபாஸ் 28 கிலோமீட்டர் செட்டிபாளையம் ரோடு ஏற்கனவே நான் பல முறை உங்களுக்கு சொல்லியாச்சு. விபத்துகள் இந்த கடந்த ஓராண்டில் வரேன் இப்போ ஏற்கனவே கட்டி கொண்டிருக்கிற அந்த பாலம் ஏப்ரல் மாதத்திற்குள் கட்டி அதை திறப்புழா செய்ய வேண்டும் என்று துறையின் சார்பாக ஒப்பந்தருக்கு நான் சொன்னேன். இப்போ உங்களை சந்திக்க போகிறதுக்கு முன்னால் கூட நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட எப்போ கட்டி முடிப்பீங்க என்று நான் சொன்னேன். இதில் காலதாமதத்துக்கு வேறு ஒன்றும் காரணம் இல்லை. ஒரு டெக்கு என்னென்னு கேட்டால் நேராக இந்த ரயில்வே ட்ராக்கில் இருக்குது. இந்த ரயில்வே ட்ராக்கில் இருக்கிறதால ரயில்வே இன்ஜினியருங்க அவங்க ஒரு மெத்தடை வச்சுருக்கிறாங்க. ஒரே ஒருத்தர் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு இதை கட்டணும்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு 4 கட்டம் இருக்குது. அவங்களுக்கு அந்த 4 கட்டத்தினுடைய இன்ஜினியர்கள் இப்போ 3 கட்ட இன்ஜினியர்கள் அதை கட்டலான்னு பரிந்துரை செய்திருக்காங்க. 4வது கட்டத்திலேருந்து அந்த இன்ஜினியர் பார்த்துட்டு அதை நீங்கள் கட்டலாம் அப்படின்னு எப்போ ஒப்புதல் கொடுக்குறாங்களோ அவங்கள வைத்துக்கொண்டு அதை நாங்கள் கட்டணும். அது அன்னில் 3 டெக்கு போட வேண்டியது இருக்குது. இதை ஒரு மாதத்துக்கு நாங்கள் ஒரிஜினலாக 4 டெக்கு போட்டுருக்குறாங்க நான் பார்த்த அளவில். அதனால் அது முடிஞ்ச உடனேயே ஏப்ரல் மாதத்தில் திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுதான் அந்த சூழ்நிலை. அதுதான் சொன்னேன். இப்போ அதில் 3 இருக்குது. அந்த 3 டெக்கு போட்டு பில்லரை போட்டுருவாங்க. அதான் ஒரு மாதத்துக்கு நாங்கள் 4 போடுறோம். நான் இப்போ சொல்லியிருக்க உடனே ஏப்ரல் மாதம் சொல்லியிருக்கிறேன். ஏப்ரல் மாதத்தில் திறக்கணுன்ற இலக்கை வைத்து கொண்டு தான் எங்களுடைய பொறியாளர்கள் ஒப்பந்ததாரை அழைத்து பேசி அந்த பணிகளை மேற்கொண்டு கொடுக்கிறார். ரைட், நன்றி. 66,000 கிலோமீட்டர் சாலை தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைத்துறை இருக்குது. 66,000 கிலோமீட்டரு நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான சாலை. அதை கட்டுமானம் பண்ணுறது பராமரிக்கிறது அந்த துறையுடைய வேலை. ஒரே ஆண்டில் இவங்களை மொத்தமும் எடுக்க முடியாது. சில நேரங்களில் பார்த்தா அவருடைய பீரியட் 5 வருஷம் செஞ்சால் தான் நாங்களே எடுக்க முடியல. ஆடிட் அப்ஜெக்ஷன் வந்துடும் சில நேரங்களில். எங்களை பொறுத்தளவுக்கு எவைகளெல்லாம் அந்த மாதிரி ரிப்பேர் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், பேட்ச் பண்ணணுமோ அதை பண்ணி கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம சகோதரர் கேட்ட கேள்விக்காக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஏற்கனவே ஓராண்டு காலத்துக்கு முன்னால் நெடுஞ்சாலைத்துறை பொறுத்தளவுக்கு ஒரு ஆப், அதாவது செயலின்னு ஒன்று நாங்கள் ஆரம்பித்தோம். அதில் பல நண்பர்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த சாலை பேரெலாம் போட்டு அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அவைகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். என்கிட்ட டேட்டாவே இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது அப்படின்னு செஞ்சு தான் கொண்டு இருக்கிறோம். அது போன்ற போடுகிற பொழுது நாங்கள் உடனே அதை நாங்கள் அட்டன் பண்ணாலும் பண்ணுறது கூடாதுன்றதுலாம் நோக்கம் இல்லை. எது சீக்கிரம் அவசரமாக செய்ய முடியுமோ, போக்குவரத்து எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ, விபத்து எங்கே ஏற்படுமோ அதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்தா அந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சொன்னதே நான் தகவலாக எடுத்துக்கொண்டு நான் எங்களுடைய பொருளாளர் அனுப்பி நான் பார்க்கிறேன். காந்தி மண்டபத்தில் போது உரிய மரியாதை செலுத்த மாட்டேங்கிறாங்க. பலமுறை முதலமைச்சர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். யார் நடவடிக்கை ஆளுநர் ஒரு பதிவு போட்டுக்கிறாரு. யார் ஆளுநர்? தொடர்ந்து ஆளுநராக இருந்து பணியாற்றினால் நம்முடைய
மாநிலத்துக்கு சிறப்பு, உனக்கும் சிறப்பு, எனக்கும் சிறப்பு, மக்களுக்கும் சிறப்பு. ஆளுநர் அவர்கள் ஆளுநராக இல்லாமல் அவர் அரசியல்வாதியாக மாறுகிற பொழுது உண்மையாக நாங்கள் என்ன செய்தாலும் அது பாராட்ட மனம் இல்லாதோ ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்று ஆளுநர் கருதுகிறார்கள். அந்த பட்டியல் தான் நீங்கள் சொல்வதும் ஒன்று. தொடர்ந்து திராவிட சித்தாந்தம் பேசுவவங்கள்ட்ட வந்து காந்தி வந்து புறக்கணிச்சிட்டே இருக்காங்க, ஒரு கேலி செய்யும் விதமாக நடந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்றைக்கு காலையில் கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டிற்காக சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்காக அரும்பாடுபட்ட காந்தியாவுடைய மனதிலே தேக்கி கொண்டு அவருக்கு உரிய மரியாதை தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் காலையிலே காந்தி சிலைக்கு போய் மாலை அணித்து விட்டு அந்த படத்துக்கு மலர் அஞ்சு செலுத்திவிட்டு மனதார வணங்கி அவர் வந்து தன்னுடைய பணியை மேற்கொள்வதற்காக செக்ரட்டரியேட் போயிருக்கிறார். ஆனால் அது காந்திக்கு நான் கொடுக்குற மரியாதை தான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.